என்னடா ரிசப்ஷன் ஏரியான்னு பேரு ஒத்தரை காணோம். தெரியலையே, பார்க்கலாம். அவங்கெல்லாம் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணுமா? பின்ன அங்கே லாகின் பண்ணாதான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். நீ எப்படி லாகின் பண்ணுவ? மற்றவங்களோட ஐடி கார்டு இல்லை அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது வைக்கணும்ல. சரி, ஃபோன் பண்ணு. யூஸ் பண்ண மீட்டிங்கில் இருக்காங்களாம், முடிச்சுட்டு வந்து பேசுகிறாங்களாம். 10 மினிட்ஸில் முடிஞ்சிருமா. இந்த புக்கே அவசியம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு. அங்கே கூட நான் போகல ஃபாரின்ல, அதனால தான். ஓகே ஓகே, கையில் ரெடி பூ தூக்கிட்டு வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சது, அவளுக்கும் பிடிச்சது. தூக்கிட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்டு தானே எடுத்தோம். பர்பிள் கலர் பூ மட்டும் இல்லை, அதான் கொஞ்சம் காண்டு. அதனால காண்டா இருக்க. யார் நீங்க எங்க எதுக்கு இருக்கீங்க? அங்கே வந்து ஓகே ஓகே, இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு இப்படி சொன்னேன்? அதான் நிஜாண்டி. ஏறு, இந்த ஆஃபீஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கம்மிருங்க. யார் பக்கம் வந்திருக்கீங்க இன்டர்வியூக்கு? கயல் மேம் வர சொல்லியிருந்தாங்க. ஓ, ஹெச்டிஎல் கயல் மேமா? ஆமாம். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லை இன்ஃபார்ம் பண்ணணும்? பண்ணிட்டோம், மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன பாய் பண்ண போறா இவன்? தெரியலையே. ஆமாம், இந்த ஆஃபீஸ் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா? டைமிங்லாம் எப்படி? அதெல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல இந்த ஆள் இருக்கு. அவங்க இப்போ பிரேக்கு வருவாங்க, அவங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓ, இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு? ஆமாம். எங்க பாஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்கள் பாஸ் அது யாரு? கயல் மேம் எப்படி உங்களை அவர்கிட்ட தான் கூட்டு போவாங்க. மிஸ்டர் வீரா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருடி? உன் அண்ணாவோ? தெரியல. அவங்க இப்போ பிரேக்கு வருவாங்க, அப்போ தெரிஞ்சுப்பீங்க. அவங்கன்றா? அடியே, நானும் உங்க கூட தானே இருக்கேன். இவ்வளோ கேள்வி என்ன கேட்டால் நான் என்னடி பண்ணுவேன்? பொறாமையா இருக்கோ? நிறுத்து. நான் தான் செக் பண்ணுறேன்னு சொன்னேன்லடா, அப்புறம் என்ன நீ வந்திருக்க? பண்றேன்ட்டு உன்னை அப்படியே நம்பி விட்டுருவேனா? அதெல்லாம் மாட்டேன். ஏன்டா ஐயா? பட்டி ப்ராஜெக்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பெரிய மீட்டிங் தெரியும்ல, தெரியும்டா. அதுக்கேற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். சரிடா, பாரு பாரு. கையிலங்க தெரியல, ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு பேச போயிருக்கா. சரி 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடணும், தெரியும்ல. எல்லா ஃபைலும் ரெடியாக இருக்குடா. எல்லாம் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சிருக்கேன். போதும். பரவாயில்ல, இங்கே வெட்டி அடிக்கிறதுக்கு என்னோட செக் பண்ணுப்போம். சரி பாஸ். இப்போ பாரு பாஸ், நடக்கிறதே வேலைடா. ஏய், என்ன? ஹாய் மேம். மேம் அப்புறமா சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. கையில் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். யூ டு யோர் ஒர்க். ஓ, இதுக்கு தான் இந்த ட்ரெஸ் போட சொன்னேன். ஆமாம். நம்மளால எப்படியுமே 4 பேர் ஒன்றா போட முடியாது இப்போ இருக்கிற ட்ரெஸ்ல. அதான் நாங்கள் 2 பேர் இப்படி, நீங்கள் 2 பேர் அப்படி, அவ்வளோதான். அதுக்கு தான் அவங்க 2 பேரையும் வேற ஒன்றா கூத்து விட்டேன். நம்ம அவுட்டிங் போகிறோம். மீட்டிங் இருக்கு, அவுட்டிங் போறோன்ற? மீட்டிங்கா? நான் போகணும் அவுட்டிங். எனக்கு தெரியாது, உன் புருஷனை கேட்டுக்கோ. ரெடி? கேட்டுக்கிறேன். திடீர்னு சர்ப்ரைஸ் ஆஃபீஸ்ல வந்து நிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. சும்மா ஒரு ஷாக் கொடுக்கலாம் தான். இவங்க என் டீம் என் கேபின்லாம் சுற்றி காட்டு. நீங்கெல்லாம் போய் அதை பாருங்க, நான் என் அண்ணனையும் என் அத்தானையும் பார்த்துட்டு வரேன். என் கேபின்ல என் ஆளுங்களாம் பார்க்க மாட்டேன். இதானே மீட்டிங் சொன்னீங்க, அப்போ அதை போய் நான் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேபினில் இருக்கேன். அப்போ சரி, வாங்க போகலாம். ஓகே, போகலாம். எஸ் கமெண்ட். வாலு, நீ என்ன இங்க? ஏன், நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதா? இல்ல, ஓடி ஓடியோ சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான். அவன் கூட என்கிட்ட சொல்லலையே. யாருக்குமே தெரியாது. உங்க அண்ணி கூட தெரியாது? ஆமாம், தெரியாது. சரி, கிட்ட வா. பரவாயில்ல, நாங்கள் இப்படி அங்கே பிடிங்க. இது என்ன பொக்கே தான்? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்ல, ஆனால் சின்னதா. பாரா, சூப்பரா இருக்கே கலரு. சரி வாங்க போகலாம். எங்க போனோம்? அவுட்டிங். அவுட்டிங்கா? ஆமாம். மீட்டிங் இருக்கு. என் கூட வரமாட்டீங்க. முக்கியமான மீட்டிங்டா. அவுட்டிங் போகணும். எல்லாம் மீட்டிங் இருக்கிற மாதிரி எதுவுமே சொல்ல. நான் கேட்டதா நாளைக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு தானே சொன்னீங்க. நீ இப்படி பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது, நாங்க இருந்தா சொல்லியிருப்போமே. நான் கோச்சிங் போறேன். சரி, என் செல்லால கோச்சிங் போக, என் செல்ல தங்கச்சியில கோச்சிங் கொள்ளாத. போயிட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசு. அவன் என்ன பண்ண முடியும், செய்யடா. சரி, வரேன். போயிட்டு அவனை கரெக்ட் பண்ணு, சரியா போயிட்டு. ஓகே. பாரா, இந்த போட்டோ நீங்க தான் தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஆமா, ஊர்ல இருந்து வரும்போது இதான் தூக்கிட்டு வந்தோம். ஃபாரின் வரும்போது இதை பார்க்கவே இல்லை. அங்கேயுமே இது என் கேபின்ல ஆஃபீஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 24 மணி அங்கதான் கிடக்கும். வீட்டில் இருக்கிறது கம்மி இல்லை, எந்த ரூம்ல வைக்கிறது, அதனால ஆஃபீஸ்ல தான் வைப்பேன். ஓ, ஓகே ஓகே. சரி, நான் போயிட்டு அவர் இழுத்துட்டு வரேன். ஓடு ஓடு. நீங்க ரெடியா இருங்க, நான் போய் அவர் இழுத்துட்டு வரேன். ஓகே, ரெடியா இருக்கேன். பாரா, இந்த வாழை சொல்லாம கொள்ளாம வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா, மீட்டிங்கா இருக்கே, சுத்தியும் காட்ட முடியல, பேசக்கூட முடியும். ஒரே மீட்டிங் வைப்பான், அதுக்கு வர ப்ரிப்பேர் ஆகணும்ல.
போயிட்டு அப்செட் அதான் வரப்போ. சரி ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், 5 நிமிஷத்தில் கால் கொடுப்பான். அந்த சீன் சிரிக்காமன். உள்ள வாங்க. என்ன வேணும்? எந்த டீம்? அட மனுஷா, மூஞ்ச பார்த்தானா பாரு, எந்த டீமோ என்ன வேணுமோ. நீங்க தான் வேணும். டாக்க கொஞ்சம் குறைங்க. நீ சும்மா இதான் வந்து கேள்வி இருக்கான. வேணா வந்து கிள்ளி காட்டட்டும். வா வந்து காட்டு. என்ன ஃபைல தூக்கி போட்டாச்சு. என் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி தான். வாங்க இங்க வா, நான் அங்க நிக்கிறேன். பரவாயில்ல, இப்படியே இருக்கலாம். வரியா? நான் வரவா? வந்துட்டேன். வாங்க, இந்த பூ பிடிங்க. என்ன புக்கே? சும்மா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வர்றதுனால. தேங்க்யூ. கிட்ட வா. மேல எங்க கிட்ட வருது. அதெல்லாம் வரலாம், வா. என்ன அதிசயம்? சும்மா உங்களை பார்த்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க. என்னங்க பண்றீங்க? இது ஆஃபீஸ். ஆமா, நான் இல்லைன்னு சொன்னதா என்ன? ஃபாரின்ல கூட உன்னை கூட்டு போகணும்னு நினைச்சேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே கேட்டா வரமாட்டேன்னு சொல்றியோன்னு உனக்கு கூப்பிட கூட இல்லை நான். ஆனா நீயா வந்திருக்கியே. வச்சிடுங்க, இந்த சிசிடிவி இருக்கும், நான் எழுந்துக்கிறேன். அங்க எதிர்க்க போய் உட்காடுறேன். என் ரூம்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்க ரூம்ல அதெல்லாம் கிடையாது ஐயா. திட்டுத்தனம் பண்றீங்களா? ஆமா, இப்பதான் பண்ண போறேன். வச்சிடுவேன். வாங்க போலாம். எங்க போனோம்? ஷாப்பிங். எனக்கு மீட்டிங் இருக்கு, சொல்லிருக்கலாம்ல காலையிலேயே. வெளியில ஏதாவது ஒர்க் இருக்கா கேட்டேன்ல. ஜென்ரல் மீட்டிங் தனியா அஃபிஷியல் கலர் யூஸ்வலா நடக்கிறது. அதனால இது ஒரு ஒர்க் மாதிரி யோசிச்சுட்டோம். கேஷுவலா சொல்லிட்டேன் எதுவுமே இல்லைன்ட்டு. ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன்ல. சாரிடா, நீ இப்படி மீன் பண்ணி கேட்ப எனக்கு தெரியல. ஒரு நாள் போலாமா? கண்ணு குட்டிலையும் புச்சி மாலையும் குட்டி மாலை. 10 மினிட்ஸ்ல மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டாங்க 5 மினிட்ஸ் லாகின் பண்ணிடுவோன்ட்டு. லாஸ்ட் செகண்ட்ல பண்ண முடியாது. போறேன், விடுங்க. நீ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்துட்டு அப்செட்டா போகாத. அப்செட்டா இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நான் கிளம்புறேன். வேண்டாம், இங்கே ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்றியா ப்ளீஸ்? ஹாஃப் அன் ஹவரா? கையில் டீம் வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்றாங்க, பேசிட்டு இருங்க. உனக்கு அங்கே பிடிச்சின்னா இங்கே உட்காந்து சிஸ்டம்ல கேம் விளையாடு. ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிருவீங்க? சும்மா என் குட்டி மக்காக்கு ஓகேவா? சரி. ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க, புக்கே கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதானா? ஆமா, அவ்வளோதான். ஏய், மீட்டிங்கை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அவுட்டிங் போகிறதுக்காக தான் என்னையும் ஆனே ஒரே மாதிரி போட சொன்னேன். ஆமா. அது என்ன உங்க தலை பின்னாடி என்னவோ இருக்கு? அங்கே இருக்கட்டும், நான் அதை பார்க்கணும். எடுத்து தரேன். நானே எடுத்துக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, நானே எடுத்து தரேன், வெயிட் பண்ணு. சின்ன வயசு போட்டோல கூட என் ட்ரெடிஷ்னல் போட்டோ தான் தூக்கிட்டு வருவீங்க. ஆமாம், எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் தூக்கிட்டு வருவேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. இதையே நாங்கள் மாற்றி பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அதை பார்த்தா என்ன சொல்லுவேன்? என்ன மாத்தி பண்ணிருக்கீங்க? உங்கள் லெஃப்ட் சைடில் பாரு. ஓ, கொலாஜ். எல்லோ என் ட்ரெஸ் தான். ரெட்டு மற்ற ரெண்டும் இதோ வந்து காம்பைன் பண்ணிருக்கீங்களா? 3/4 பிடிக்கும்ல, அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி பண்ணேன். இதுல இன்னொரு கலர் பண்ணேன், அவ்வளோதான். இது நீங்களும் அந்த ஆஃபீஸ்லயே வச்சுட்டு இருந்தீங்க அங்க? ஆமாம், நான் வந்து 24 நாள் அங்கேயே இருப்பேன்ல, அதனால அங்கேயே இருக்கட்டும்ட்டு. என்ன டென்ஷன் வந்தாலும் என் பொண்டாட்டி பார்த்து போதும், புரிஞ்சிடுச்சு. சீக்கிரம் போயிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க. காலையிலே சொல்லிருக்கலாம்ல, இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போ நான் வெயிட் பண்ண வைக்கணும் போது. சொல்றேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போறேன். என் பொண்டாட்டி ஆசையை வந்துட்டா, இதுக்கப்புறம் ஒரு விட்டுறதாவே இல்லை. அவ்வளோ அதிசயமா என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கா, அதை நான் கேள்விப்படா. எடுக்க மாட்டீங்க? அதை நான் மாட்டேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். என்னன்னா இன்னும் வேண்டாம். ஒன்று கொடுக்கறது அதெல்லாம் முடியாது. சரி, ஒன்று வாங்கிக்கிறது அதுவும் வேண்டாம். என்னாச்சு? எனர்ஜினா ஷாப்பிங்க்கு கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ தர மாட்டேன். மீட்டிங்கை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, அப்போ கிடைக்கும். இப்போ லேட்டாக வந்தா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இல்லை, புரிஞ்சு போச்சு, நான் சீக்கிரமாக வரேன். என்னை விட்டு எழுந்துக்கிறீங்களா? அது அடிச்சிடுவோம்மா அவனை. கடிச்சுக்கோ. பிச்சு பிச்சு. பரவாயில்ல, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர், எப்படியாவது அதுக்குள்ள முடிக்க பார்க்குறேன். ஹாஃப் அன் ஹவர்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு என்ன இந்த ரூம்ல இருக்காதா? எங்கன்னா போயிட்டே இருக்குமா? பிரேக்குக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு போயிருப்பாங்க. ஓ ஆமால்ல, மறந்துட்டேன். இந்த பொண்ணு இருந்தாலும் இதை கதை பேசலாம் போட்டு வாங்கலாம் பார்த்தா ஒன்றும் நடக்கல. வச்சு செய்ய வந்திருக்கீங்க. யார? எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் தான். சரி சரி, தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்தா தானே வரல. ஹாய், வாங்க. எங்க போயிட்டீங்க? சொன்னல, இவங்க தான் இன்டர்வியூ வந்திருக்காங்க. பிரேக்கு போயிட்டு வந்தோம். நான் சொன்னல, அது இவங்க தான். இது இந்த பாஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க யார்கிட்ட கேள்ற?
எதுக்கிட்ட யார்கிட்ட கோத்து விடுற? எல்லாம் ஒண்ணு இல்ல, வா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கணும். வாங்க வாங்க நம்ம பேசுவோம். பாஸோட ஃப்ரெண்டு, நீங்க வாங்க பக்கத்துல உட்காருங்க. இப்படியே நிக்கிறேன். எப்படி எங்களுக்கு வேலை கிடைக்குமா? அவர் சரியான சிடுமூஞ்சி. ஏய் அவ்வளவுதான் உன்ன. என்ன பாய், உனக்கு கூட அவ்வளோ கோவம் வரல, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒன்றும் ஒண்ணு. உனக்கு ஏன் பாய் பொசிஷன்ஸ் வரல? அண்ணன் சொல்ற மாதிரி நீ லவ் பண்றியா? அவளே காண்டா இருக்க, கம்னு இருங்க. அப்ப உள்ளுக்குள்ள எரியுது. ஷட். சரி நீங்க அப்புறமா சண்டை போடுங்க, எங்க கூட கொஞ்சம் யார் கூடயும் பேச மாட்டாரு, அவ்வளவுதான். சிடுமூஞ்சின்னு சொல்ல முடியாது, ஆனா சிரிக்க தெரியாது, அப்படிதானே? ஆறு அவ்வளவுதான் உன்ன. என்ன சொன்னாங்க? மீட்டிங் இருக்கான், அட்டன் பண்ணிட்டு வராங்களாம், வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓ அது இது பெரிய மீட்டிங், ரொம்ப நேரம் ½ hour முடிஞ்சிரும்னு சொன்னாரு. அவரா சொன்னாரு? அவர் ரூமுக்கு தானே போனாங்க, அதனாலதான் அவர் பேசியிருக்கு. உங்ககிட்ட இவ்வளவு பேசியிருக்காரா? ஏமா அவர் பேச மாட்டாரா? நான் இன்டர்வியூ எடுத்தா பேசிதான் ஆகணும். நம்ம மூஞ்ச பாக்குறாரா இல்லையானே தெரியாது. ஃபைலுக்குள்ள இருப்பாரு இல்ல சிஸ்டம்குள்ள இருப்பாரு. ஆனா நம்ம டைவர்ட்டான மட்டும் கண்டுபிடிச்சிருவார். அவர் நம்மள பாக்குறாரா பாக்கலையா ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஏற்பட்ட சிறுமூஞ்சாமா உன் ஃப்ரெண்டு? அவர் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அவன் சும்மா கலாய்க்கிறா. ஃப்ரெண்ட் இல்ல, லவர். இதான் பாய் விதி. பொண்டாட்டிக்கிட்டேயே இன்னொருத்தி வந்து அவ புருஷன் லவ்வர்ன்னு சொல்றது. பாத்தியா உன் நிலைமை? நானே நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். நொந்த நெஞ்சில ஏன்டி இன்னும் ஈட்டி வச்சு குத்துற? என் ப்ரோ எத்தனை வாட்டி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் கூப்பிட்டாரு. பண்ணிருந்தா உனக்கு இந்த நிலைமையா? அனுபவி. ஓ சேட் டார்லிங். 2 பேரும் துரத்தி அடிச்சிடும், கம்முன்னு போயிடுங்க. அவர் இங்க வந்தே 2 months தானே ஆகுது. அதெல்லாம் பார்த்த 2வது நாள்ல இருந்தே. 2வது நாள்ல இருந்தே? உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் இங்க வந்து 2 நாள் தான் ஆகுதுன்னு? ஏன்னா கயல் என்னோட ஃப்ரெண்ட். ஓ நீங்க கயல் ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. ஆமா அவங்களாம் ஒன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் வந்தாங்க. ஆனா அவங்களாம் ரொம்ப பேசிப்பாங்களான்னு தெரியாது. நான் பாஸும் அது கீழே இருக்க மேனேஜர் மட்டும் நல்லா பேசிப்பாங்க. ஆனா மேனேஜர் வந்து கை கூட பேசுவாரு, ஆனா பாஸ் கை கூட அவ்வளவு பேச மாட்டாரு. கயலுக்கும் இதே நிலைமை தான் போலடி. அது தெரியும், அண்ணி சொல்லியிருக்காங்க. ஆமா மேனேஜர் தான் கையிலுக்கு தெரியும். ஆமா. இது எனக்கு கால் வலிக்குது, வந்து உட்காருங்களேன். இல்ல பரவாயில்ல. ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஜென்மத்துல பண்ண மாட்டா. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மை சொல்லிடலாமா? பாவண்டி அந்த பொண்ணு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ ப்ரப்போஸ் பண்ணா பரவாயில்ல, அண்ணா பேசணும். நீ எதுக்கு பேசுற? நம்ம கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லும்போது என் புருஷனை தான் நீ லவ் பண்றேன்னு சொல்லணும்ல. அப்படின்னு உட்கார். இப்போ வைத்தச்சலா இருக்கு. ஆண்டி ஆமா நிறையவே. இப்ப என்னன்ற? பாய் இங்க திரும்ப. என்னடி உனக்கு பொசிஷன்ஸ்லாம் வருமா? நீ ஒரு ஜடம்ல நினைச்ச. அவளை கொன்றுவேன். சில விஷயத்துக்காக பொறுத்து போறேன்றதுக்காக எல்லாத்தையும் அவரை விட்டு கொடுப்பன்ற அவசியம் எல்லாம் இல்லை. அவ ஒவ்வொரு வாட்டியும் அத்தான்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு எரியும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா என் விதி அங்க வெளிக்காட்ட முடியாது. அதனால பொறுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ரீமா நான் வந்து அவர் எதுவும் பண்ணல, அதனால நான் அங்க வெளிப்படுத்தல. இவர் கதையா சொன்னதுனால அது பாஸ்டா தானே தோணுச்சு. அதுல போய் கரண்ட்ல என்ன ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு விட்டுட்டேன். அதனால எனக்கு கல்லஞ்சு நினைச்சிட்டீங்களாடி? ஐயோ என் ப்ரோ எல்லாம் போயிட்டாரே. இந்த பொசிஷன்ஸை பார்க்க ஒன்றுவேன், வாய மூடு. சொல்லுங்க சிஸ், எப்போ ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எங்க இருந்து? அவருக்கு என் பேர் தெரியும், நான் எப்படி இருப்பேன் என்ன பண்றேன். கிட்ட போனாலும் என்ன கேட்க வரணும்லாம் இல்ல. இதை முடிச்சிட்டியா அதை முடிச்சிட்டியா என்ன வேணும், அந்த என்ன வேணும்ன்றதுல அது கட்ட வார்த்தை பேச வராது. இவ்வளவு பயப்படுறீங்க, அப்புறம் போயிட்டு அவரை லவ் பண்றீங்க. பயமா இருந்தாலும் அவர் ஹேண்ட்ஸமா இருக்கார்ல, கியூட்டா இருக்காரு, ஏர்னிங் பர்சன், என்ன சொல்றது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே டேலண்டா இருக்காரு. அதனாலதான். அப்போ இந்த கேரக்டர் அதெல்லாம் கிட்ட என்ன பழகுனா ஒரு கேரக்டர் எனக்கு எப்படி தெரியும்? பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு, வெல் செட்டில்டு. இது போதாத ஒருத்தரை கட்டிக்க? சிங்கிள் பாய் வேற கேள்விப்பட்டேன். ஸோ பெரிய பிரச்சனையும் இருக்காது, வேற யார் டார்ச்சரும் இருக்காது. சிங்கிள் பாய் தான், ஆனா ஹெவி காம்படிஷன். வாய மூடுன்னு. சரி அவருக்கு லவ்வர், கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப் அது மாதிரி ஏதாவது இருக்காங்களான்னு தெரியுமா? இருக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படி சொல்றீங்க? இத்தனை பொண்ணுங்க இருக்கும், ஒரு நாள் நிமிந்து பார்த்தது இல்ல, பேசினது இல்ல. அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசி பழகி விடிஞ்சிடும். அவருக்குலாம் அவங்க வீட்டுல பார்த்து கட்டி வச்சாதான் உண்டு, இல்ல இந்த மாதிரி கேனை வந்து மாட்டினாதான் உண்டு. இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவருக்குலாம் கல்யாணமே ஆகாது. இந்த பொண்ணு பாட்டி என் புருஷனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு என்கிட்டயே சாபம் விடுறா. புருஷன் தானே, அப்புறம் அந்த சாபம் என்ன பண்ண போகுது? இருந்தாலும் அப்ப இப்போ ஷாப்பிங் போகாம கோயிலுக்கு போலாமா? எதுக்கு கோயிலு? 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். கொலை பண்ணிடுவேன். அப்ப அவன் என்ன பேசினாலும் கேளு, மூடிக்கிட்டு திரும்ப அந்த பக்கம் போதும். திரும்ப பிச்சிக்கா இப்படி சொல்லாதீங்க, யாராவது கேட்க போறாங்க. இது சிசிடிவி வேற இருக்கும். சிசிடிவி இருந்தா என்ன? நம்ம ஒர்க் பண்றோமா, கதை பேசுறோமா அதெல்லாம் நோட் பண்ணி. அப்ப தைரியமா பேசுறீங்க. பிரேக் டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஒரு மீட்டிங்ல இருக்காரு, அதனால சிஸ்டம் இப்ப பார்க்க மாட்டார்ல, அந்த தைரியம் தான். அந்த மாதிரி கேப்ல தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்றீங்க. ஆமா. என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க,
எல்லாம் உங்க பாச பத்தி. அந்த ஆளை பத்தி என்ன பேச வேண்டியிருக்கு? என் புருஷனே அந்த ஆளுன்றான். என்ன நடக்குதுன்னு கேளு ஃபர்ஸ்ட் அமைதியா. பாருங்க சார், அவர் அந்த ஆள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா அவ்வளவு. இந்த பொண்ணு ஒண்ணு தேவையில்லாம அப்ப எடுத்து வச்சுட்டு இருக்கு. அவன் ஒரு லூசு. எனக்கும் வருது. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. புருஷனை மட்டும் காட்டிடாத. பேசுந்தாலும் பேசுனேன் காண்ட அவனை கிளம்புறேன். அவங்க என்ன கூட உட்காருங்க, அவங்க எதனா பேசிக்கிட்டு போட்டோம். இந்த வரேன். யார் இவரு இப்படி மூஞ்ச கட்டுறாரு? இப்பதான் வாங்கி கட்டினாரு எங்க பாஸ் கிட்ட, அதான் அந்த காண்டு. அத்தல்ல என்னால வேலையை விட்டு அவனும் தூக்க முடியுமா? இப்படி ஜாயின் பண்ண பத்தியா? அதான் என் செல்வாக்கு. அடி உனக்கு இவனுக்காக போய் பரிதாபப்பட்ட. இனிமேல் ஒரு ஆஃபீஸ் விஷயத்தை தலையிடவே கூடாது. போனா போட்டுன்னு பண்ண சொன்னா எனக்கு வாய பத்தியா? தெரியுதுல்ல, பார்த்து பழகின ஒருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இவன் யாருன்னே தெரியாது. இவனுக்கு போய் நீ ரெக்கமெண்ட் பண்ணிருக்க. இங்க யார் பேர் அசிங்கப்படுது பாக்குறல்ல. அவனை ஒரு வழி பண்ணாம எனக்கு நகர மாட்டேன்டி. சார் ஏதோ கிடைச்சிருக்கு, சிசிடிவி இருக்கு, பார்த்து. என்ன பண்ணுவான்? அப்பனை தூக்குறேன், சொடக்கு போட்டு சொல்றேன். அவனை இந்த வேலையை விட்டு நான் தூக்குறேன். அவனை செத்தட நீ என்கிட்ட. அவர் போனா போட்டும் பரிதாபப்பட்டு உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. என்னவோ நீங்க பண்ணதா சொல்றீங்க. நான் பண்ணேன். எங்க பேசணுமோ அங்க பேசினேன். அவனை பணிய வச்ச, தெரிஞ்சுக்கோ. ஓ அப்படி. அவனை இன்னைக்கு நீ காடிடா. வர கோவத்துக்கு ஒரு கல்ல குடுங்கடி. பொறுமை. இல்லடி அவன் பேசாத, என் புருஷனடி. எங்கடி கொஞ்ச நேரம் இருடி. இன்னைக்கு காலியாக போற என் ஃப்ரெண்டு கையில, அது மட்டும் உறுதி. என்ன சொன்னீங்க? பாஸ் எப்படி பேசுறாருன்ட்டு. போனா போட்டன்னு இருக்கு, வேலை கொடுத்தாரு. ஒரு சீன் போடுறாரு, தெரியட்டுமே அப்ப இருக்கு அவனுக்கு. பரிதாபப்பட்டு கொடுத்தாரு. ஆமா, என்ன நடச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு போனவரு திடீர்னு மார்னிங் வந்து வர சொல்லுங்க, இருந்துட்டு போட்ட ஃபேமிலி மேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில. அதுக்கப்புறம் இருந்தால பாக்கல, பேசல, எதுவுமே பண்ணல. என்ன தோணுச்சோ மனசு மாறினாரு. வீட்டுல ஒரு டார்ச்சர் இருக்குமே, அதாலதான். நீங்க ஒண்ணும் இல்ல, யாராவது மனசை மாத்திருப்பாங்கன்னு. யார் சொல்லியும் கேட்கிறவர் அவர் கிடையாது. யார் சொல்லியும் கேட்க மாட்டாரு. ஏச்சே, அப்படிலாம் இருக்காது. யாராவது ஒருத்தர் அவருக்கு கீ கொடுக்கறவங்க இருப்பாங்கம்மா. எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கு? போய் இல்லாத போய். சேச்சே, அவர்லாம் யார் பேச்சுக்கும் கேட்க மாட்டார். அவருக்கு தோன்றதை அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவாரு. இவராவது ஒருத்தர் பேச்சை கேட்டு அடங்குறதாவது. சரி சரி. 1.5 hour ஆயிடுச்சு. ஆஃப்டர்ல மீட்டிங் முடியும்னாங்க. நாங்க தான் சொன்னோமே, இந்த மீட்டிங் 3 to 4 hours போகும். இது 4 hours நான் அப்பவே சொன்னேன். குறை. ஒண்ணும் இல்ல. அதனால என்னாலும் வர முடியாது. அதெல்லாம் அவர் வந்துருவாரு. நான் அடிச்சு சொல்றேன். இதுதான் எங்களுக்கு எவ்ரி வீக் ஒரு நாள் நடக்குது, எங்களுக்கு தெரியாதா? 4 to 5 hours இல்லாம அந்த மீட்டிங் முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. அது இத்தனை நாளா இருக்கும், இன்னைக்கு முடியும், பாத்துக்கோங்க. ஆன்சைல பெட்டு கட்டுறோம். மாமா எங்களுக்கு சான்ஸில் அந்த ஃபாரின்ல இருக்கவங்க விடவும் மாட்டானுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். அதனால வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்பு இல்லப்பா. ஆச்சா, நடக்கும், சீக்கிரம் வருவாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பார்த்துட்டு இருக்கவங்க அப்படி, அதனால நடக்கும். பெட் எவ்வளவு கோடி வேணாலும் இதுக்கு நாங்க பெட் வைக்க தயார். மேக்ஸிமம் இன்னொரு 15 to half an hour மீட்டிங் முடிஞ்சிடும். ஆமா, நாங்க சவால் விட்டே சொல்றோம். சரி பார்க்கலாம். காஃபி சேலஞ்ச் இப்ப தேவையா? தேவைதான். காஃபி சேலஞ்ச். ஐஸ், நீங்க தோத்துருவீங்க. இந்த பெட்டு வேண்டாமே. அவரை பத்தி என்னை விட இங்க யாருக்கு தெரிஞ்சிடும்? உங்களை விட. சரி, அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அந்த செடி மூச்சுக்கிட்ட? அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க சார். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்ப உங்க தயவு தான் இங்க எல்லாருக்கும் தேவைப்படும்ன்றீங்க. என்ன? இங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் இங்க வந்திருக்கீங்க. அவரே மிரட்டிட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. அட ஆமா, இப்ப வெளியே போனா என்ன தூக்கிக்க 1,00,000 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கு என் டேலண்ட்டுக்கு வேலை கொடுக்க. இவன் என்ன தூக்குறது? நான் நினைச்சா இவனை தூக்கிடுவேன். ரொம்ப பேசுறாரே. எங்க இருக்கீங்க? போக வேண்டியதானே. நான் இங்க போனேன்னா அவனை தூக்கிட்டு தான் போவேன். தூக்குற அளவுக்கு உங்க ஸ்ட்ரென்த் இருக்கு. என்ன இப்படி பேசுறீங்க? இல்ல, நான் அவரை பார்த்தேன், உங்களையும் இப்ப பாக்குறேன். அவரை தூக்கிடுவேன்றீங்களே, அதனால சொன்னேன். சோ, நீங்க ஏமா குழந்தையா இருக்க? தூக்குறதுன்னா அப்படி இல்ல. அவன் தான் மாடு கணக்கா வளர்ந்துருக்கானு. நான் சொல்றது அவனை வேலையை விட்டு. அவரை நீங்க வேலையை விட்டு தூக்கிடுவீங்க? ஆமா. தயவுசெய்து தூக்குங்களேன், நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஏமா அவங்ககிட்ட இப்படி ஓட்டம் ஒரு லூசுமா? இல்ல, நான் கூட பார்க்க ஆசைப்படுறோம். பாய், இவனை வச்சு செஞ்சுட்டு தான் இங்க இருந்து போறோம், புரியுது இல்ல? நிச்சயமா. இப்ப நான் எனக்கு ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து நகர்றதாவே இல்ல. என்னவோ திட்டம் போட ஆரம்பிச்சிட்டா, பாவம் பயப்படல. சார் இவ்வளவு பேசுறீங்களா? அவன் கையிலோட ஃப்ரெண்டு. என்னது? மேடம் பத்தி எதுவும் தப்பா பேசலையே. யார் தப்பானவனோ அவனை பத்தி மட்டும் தானே பேசுற. இல்ல, இப்படி வேர்பலா ஒரு பாஸ் அவன் இவன் அப்படி பேசுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா?
விஷயத்தை உங்க வீட்லயோ வெளியவோ பேசலாம், ஆனா ஆஃபீஸ்க்குள்ள பேசுறது வந்து ஆஃபீஸ் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட்னு தெரியுமா? அது அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா. ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் கூட தெரியாமல வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னும் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச ஒரு மாதிரி பேசுனீங்க. சம்பந்தமே இல்லாத எங்களுக்கு புரியுது. சம்பந்தமே இல்லாமலா? நீங்க இன்டர்வியூ தான் வந்திருக்கீங்க. அதாவது நாங்க இன்னும் ஜாயின் பண்ணல, அதனால நாங்க இன்னும் ஒரு ஸ்டாஃபா இல்லைல்ல, அதனால சொல்றா. ஓ, அப்படி சொன்னாங்களா?